எல்லாத்துக்கும் கிளாஸ் டாப்பர் ஆகணும்னு ஆசை இருக்கும். எப்படி கிளாஸ் டாப்பராக ஆகிறது அப்படிங்கிற சில டிப்ஸை இங்கே நம்ம பார்க்கலாம். கிளாஸ் டாப்பராக வரவங்க எப்போவுமே 24 ஹவர்ஸ் படிச்சுட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க சில நுணுக்கமான டிப்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அதை இப்போ இங்கே என்னன்னு பார்க்கலாம். கிளாஸ் டாப்பர்ஸ் எப்போவுமே படிக்கிறத தள்ளி போட்டுகிட்டே இருக்க மாட்டாங்க. அன்னன்னைக்கு பாடத்தை அன்னன்னைக்கே படித்து முடிச்சிருவாங்க. இதனால் பாடங்களில் எழக்கூடிய சந்தேகங்களை விரைவாக தீர்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. கிளாஸ் டாப்பர்ஸ் எப்பவும் கிளாஸை கட்டடிக்க மாட்டாங்க. அவங்க எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணுவாங்க. இதனால் ஆசிரியர்கள் கூறக்கூடிய சில விஷயங்கள் பிற்காலத்தில் தனக்கு உதவும்னு முழுமையாக நம்புகிறாங்க. இவங்க பாடங்களை மனப்பாடம் செய்ய மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பாடங்களை புரிஞ்சு படிப்பாங்க. இதன் மூலமாக எப்போதும் அதை ஞாபகத்தில் வச்சுக்குவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க போர்ஷன்ஸை பிரித்து படிப்பாங்க. கஷ்டமான போர்ஷன்ஸை ஏர்லி மார்னிங்கும், ஈஸியான போர்ஷன்ஸை ஆஃப்டர்நூனும் படிப்பாங்க. கிளாஸ் டாப்பர்ஸ் எப்போவுமே தொடர்ந்து பல மணி நேரம் படிச்சுட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தப்பு. அவங்க 1/2 ஹவருக்கு ஒன்ஸு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் படிப்பாங்க. இதன் மூலமாக அவங்களோட கவனம் செலுத்தும் திறன் அதிகரிக்கும் அப்படின்னும் மனசை புத்துணர்ச்சியாக வைக்கவும் உதவுதுன்னு நம்புகிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், படிப்பதற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க. நோட்டு, புக்கு, அசைன்மெண்ட்டு, ஹைலைட்டர், மார்க்கர் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்கனால அவங்களுக்கு நேரம் ரொம்ப மிச்சமாக இருக்குது. அதே சமயம் படிக்கும் இடத்தை சுத்தமாகவும் வச்சுருப்பாங்க. தேர்வில் வெற்றி பெற உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பது ரொம்ப முக்கியம்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அதனால் நல்ல உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவுகள், நல்ல தூக்கம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்பவும் தங்களை புத்துணர்ச்சியோடு வச்சுருப்பாங்க. இவங்களோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர நிர்வாகம். படிக்கிறத யாருக்காகவும் எதுக்காகவும் தள்ளி போட மாட்டாங்க. இந்த பழக்கம் நேரத்தை திறம்பட நிர்வகிக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் கிளாஸ்லேயே இவங்களை எப்போதும் டாப்பராக வரவும் வழிவகுத்தது. நீங்களும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். சீக்கிரம் கிளாஸ் டாப்பராக ஆகுங்க. வாழ்த்துக்கள்.